மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான். தமிழ் மக்கள் என் மக்கள். இது அம்மா. நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே. இது அப்பா மகன். நன்றி நன்றி. நீங்க அப்ப நீங்க அப்ப அவங்க அப்ப மக்கள் அங்க வச்சுட்டு நீங்க 4 பேர் உட்கார்ந்துருந்தா அது எப்படி மக்கள் நல கூட்டணி? மகத்தான கூட்டணிட்டு இது என்ன இப்படி ஜெகத்தாலம்மா? நல்லா சொல்றாங்க டீட்டெயில். 8த்துக்கும் புகழ் பரப்பி 7 இசையில் பண்பரப்பி கட்டுக்கடங்காத காளையர்கள் கூட்டம் கண்மண்ணே தோன்றிட கைவிரல் அசைத்து கரவழி முழங்க திட்டு திட்டாய் திரண்ட தொண்டர்களின் கூட்டத்தை கண் சொட்டாமல் பார்த்து ரசித்த பார்வேந்தர் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் கண்டெடுத்த பொக்கிசம் தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அண்ணே சூப்பர் அண்ணே. இப்ப பாரு, வாழையடி வாழை என வந்த வள்ளல்களின் திருக்கூட்டத்தில் தானும் ஒரு வள்ளலாக அவதரித்து தரணியெல்லாம் புகழ் மணக்க தமிழகத்தை ஆண்ட தங்க தலைவர் புரட்சி தலைவர் கண்டெடுத்த புதைகள் தான் எங்க அம்மா. அண்ணே, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் அம்மாவையும் ஆகா ஓண்டு நல்லாவே வர்ணிக்கிறீங்க. டேய், புரட்சி தலைவரையும் அம்மாவை வாழ்த்த ஆரம்பிச்சா தமிழ் வார்த்தைகள் வந்து வாக்கில நுழைஞ்சுக்கிட்டே இருக்கிறான். வேற யாரையாவது சொன்னோம்னா ஆப்பாய் போகுது. அது சரிண்ணே, எனக்கு இரவு போல தூக்கமே இல்லைண்ணே, தலையெல்லாம் வலிக்குதுண்ணே. ஆமாண்ணே, இந்த தர்மர் பொண்டாட்டி சொல்றாங்க ஏற்கனவே தர்மரை திட்டி ஒரு காமெடியன் காணாம போயிட்டான், இப்ப 2 காமெடியன் தர்மரை திட்டிட்டு அலைகிறாங்க, அநியாயமா காணாம போறாங்கன்னு சொல்றாங்கண்ணே. டேய், தர்மர் பொண்டாட்டிக்கு ரொம்ப ஞாபகம் வருது. அவங்க சொல்றபடியே ஒரு காமெடியன் காணாம போயிருந்தா அவன் ரெட்டை இலைக்கு ஓட்டு போடாதீங்க மக்களேன்னு சொல்லி தமிழ்நாடு பூரா சுத்தி வந்திருப்பான், அதனால காணாம போயிருப்பான். நம்ம அப்படி கிடையாது. ரெட்டை இலைக்கு கீழே நிழல்ல உட்கார்ந்துருக்கான். நம்மளை யாராவது அசைக்க முடியுமா? அசைக்க முடியுமா? அசைக்க முடியுமா? இன்னொரு மேட்ரு, தர்மர் பொண்டாட்டியும் தர்மர் மச்சனன் இப்ப சமீபத்தில் ஒரு அறிக்கை விடுறாங்க. என்னது? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த டோல்கேட்ல கட்டணத்தை பாதியா குறைப்போம், பெட்ரோல் டீசல் விலைய எவ்வளவு குறைக்கணுமோ குறைப்போம், பாதிக்கு கீழே குறைப்போம்னு சொல்லி. சரிண்ணே, இந்த கண்ட்ரோல் இவங்க கையில இருக்கு. டேய், இது மத்திய அரசு கண்ட்ரோல்ல இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் உளறாங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்க அவங்கள தெரியுமா? இவங்க 2 பேரும் தான் காமெடியன், 2 பேரும் 2016 வர்ற தேர்தலில் காணாம போயிருவாங்கன்னு மக்கள் சிரிக்கிறாண்டா. டேய், இப்போ ஒரு காமெடியை பாரு. இன்னைக்கு கேப்டன் எது செஞ்சாலும் அதுதான் ட்ரெண்ட் இன்னைக்கு சோஷியல் மீடியால. ஐயோ ராமா, பத்திரிகைகள் என்று சொன்னார். சோஷியல் மீடியால 99% அதுக்கு மக்கள் ஆதரவு கிடைச்சது. இவன் எங்களை கெட்ட வார்த்தையில் திட்டிருக்கான். எங்க நீங்க பேசுறீங்க? மத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணணும்னா கமெண்ட் தூக்கி அடிச்சிரும், பாத்து தூக்கி அடிச்சிருவேன் அப்படின்னு கேப்டன் சொன்னா அதுதான் இன்னைக்கு பிராண்ட். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. அப்படின்னா நீங்க நம்பணுமோ எனக்கு தெரியாதோ சொல்றாங்க. சிரிப்பு வருதா? சிரிப்பு வருதா? அண்ணா நல்லாவே சிரிப்பு, வயிறெல்லாம் வலிக்கண்ணே, என்னால முடியலண்ணே. ஏன்னா அவங்க பேசுறதுக்கும் இதுக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லையா? சம்பந்தம் இருக்கோ இல்லையா? சிரிப்பு வருதா இல்லையா? நல்லாவே வந்து. இவங்க மக்களை சிந்திக்க வைக்கிறதுக்காக பேசுறது இல்ல, மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காகடா. இங்க வர சிரிப்பா சிரிக்குது வர. ஐயோ, நான் இல்லையே. இப்ப தெரியுதா யாரு காமெடியன்னு? நல்லா தெரியுது. 2016 தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த 2 காமெடியனும் காணாம போறாங்களா? ஐயோ ராமா, பல வித்தியில disturbance. டேய், எத்தனையோ அரசியல் தலைவர்களை பார்த்துருக்கோம். ஆனா அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அதுல பல ஆயிரம் பலன்கள் மக்களுக்கு போய் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது எந்த துறையா இருந்தாலும் சரி, விவசாயியா இருந்தாலும், நெசவாளராக இருந்தாலும், பள்ளி மாணவர்களாக இருந்தாலும், மாணவிகளாக இருந்தாலும்,
எக்கச்சக்கமான திட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களை சுற்றியே வரும். மக்கள் வறுமையை போக்குற மாதிரி, மக்களுக்கு பயன்படுற மாதிரி, மக்களுக்கு மாச வருமானம் நிறைஞ்சு அவங்க தன்னிறைவு பெறுற மாதிரியே திட்டங்களை போட்டிருப்பாங்க. அது மாதிரி அம்மாவுடைய திட்டங்களால் பயனடைஞ்ச மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேளு. தமிழக முதல்வர் ஒரு பெண்மணியாக இருந்து இந்த அளவுக்கு தமிழ்நாட்டை ஒரு முன்னேற்றமான ஒரு மாநிலமாக மாற்றி வராங்க. எண்ணற்ற திட்டங்களை தன்னுடைய ஆட்சி பணியில் நிறைவேற்றிருக்காங்க. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மக்களுக்காக தன்னுடைய பணியை முழுமையாக செய்து வராங்க. இது எல்லாம் எங்களுடைய மனதில் ஒரு நல்ல ஒரு லீடர் நமக்காக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்குது. தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் இந்திய அளவில் உலக அளவில் தமிழகத்தை எடுத்து செல்லணும்னா அம்மா முதல்வராக இருந்தால் மட்டுமே அதை செயல்படுத்த முடியும். பசங்களுக்கு மடிக்கணினின்ற ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில். ஏன்னா எத்தனையோ பேர் வாங்க முடியாமல் எல்லாம் இருப்பாங்க. ஹை கிளாஸ் பீப்புளை பற்றி பிரச்சனை கிடையாது. மிடில் கிளாஸ் பீப்புள் அதுக்கு கீழே இருக்கிற பசங்களுக்கெல்லாம் நல்ல இந்த மடிக்கணினின்றது நல்ல ஹெல்ப்ஃபுல். இது நல்ல சாதனை. இதெல்லாம் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. எந்த குறையும் கிடையாது அவங்களோட இதில். ரெண்டாம் தடவையும் இந்த வாட்டியும் அவங்க தான் முதல்வராக வரணுன்றது எங்களோட குறிக்கோள். இப்போ 2016 சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் பெரும்பான்மையாக வெற்றி பெறுவாங்க. அம்மா தான் திரும்ப தமிழக முதல்வராக அமருவாங்க. இது ஒவ்வொரு மாணவனோட பிரார்த்தனை, வேண்டுதல். அண்ணே, அவங்க சொல்றது சிந்திக்கிற மாதிரி இருக்கு, மக்கள் பயனடைகிற மாதிரி இருக்குண்ணே. அப்ப யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அம்மாக்கு தான். சபாசரா மச்சக்கால நல்லா சொல்றாங்க. மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான். தமிழ் மக்கள் என் மக்கள். இது அம்மா. நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே. இது அப்பா மகன். நன்றி நன்றி. நீங்க அப்ப நீங்க அப்ப அவங்க அப்ப மக்கள் அங்க வச்சுட்டு நீங்க 4 பேர் உட்கார்ந்துருந்தா அது எப்படி மக்கள் நல கூட்டணி? மகத்தான கூட்டணிட்டு இது என்ன இப்படி ஜெகத்தாலம்மா நல்லா சொல்றாங்க. ஏன்னா இந்த இளங்கோவை கஞ்சி பங்கெட்ல இந்த சிக்கல் இல்லைங்கிறேன்னு. என்னது கஞ்சி பங்கீடா? டேய், கட்சி பங்கீடுடா, அதுக்கு தொகுதி பங்கீடு. நம்ம வீட்டுக்கு வீட்டு கஞ்சியை வாங்கி மொத்தமா போட்டு ஆளுக்கு கொஞ்சமா திருவோட்டில் வாங்கி குடிச்சது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்டா ஒரு தெரிஞ்சா பேசுங்கடா. டேய், இது என்னன்னா தொகுதி பங்கீடுக்காக என்ன பண்றாரு இளங்கோவை வாரத்துக்கு 10 தடவை டெல்லிக்கு போறது வாரது. குலாம் நபி ஆசாத் என்ன பண்றாரு, தமிழ்நாடுனாவே வாயை திறக்க மாட்டேங்கிறார். ஏன்னா எப்படி இருந்தாலும் காங்கிரஸ் கட்சிக்கு டெபாசிட் கிடைக்க போறதில்ல. சிக்கி சின்னவண்ணமாயி சீரழிஞ்சு மக்கள் மத்தியில் கேவலப்படுற ஒரு கட்சிக்காக இந்தியா லெவலில் இருக்கிற நம்ம போய் பேசணும்னா நமக்கு மரியாதை கட்டுப்போம்னு நினச்சி குலோப் ஜாமுத்துக்கு வாயில் போட்டுக்கிட்டு கம்முன்னு அசாமுக்கு ஓடி போயிடுறாரா. டேய், இளங்கோவை வெள்ளை வேட்டி வெள்ளைன்னு சட்டையும் போட்டுக்கிட்டு போயிட்டு வந்தால் மட்டும் தொகுதி பங்கீடு நடக்காது. திமுக காரவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கே டெபாசிட் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு, இதுல இவருக்கு டெபாசிட் கிடைக்கிற இடமா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு எது சிக்கலா இருக்கோ அதுவா பார்த்து கொஞ்சம் கொடுப்போம் அப்படின்னு அவங்க ஒரு கோஷ்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல இளங்கோ என்ன நினைக்கிறாரு, தமாகவை கூப்பிட்டு பார்ப்போமா. தமாக எதுக்காக பிரிஞ்சு? காங்கிரஸ் ஊழல் கட்சி, மக்கள் விரோத கட்சி, மக்கள் காங்கிரஸை அடியோட மறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் தமாக தலைவர், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் இங்க வேற கட்சி ஆரம்பிச்சார். அப்புறம் மறுபடியும் இளங்கோவை இவரை கூப்பிட்டு இவர் போய் அங்க சேர்ந்தா என்ன முதல்ல ஊழல்னாரு, உருப்படாத கட்சினாரு, மறுபடியும் அங்க போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு மக்கள் மனசுக்குள்ளே வச்சிருந்து தேர்தல் நேரத்துல அப்ப பங்கு கிடையாதா, சங்கு தானே. அது மட்டும் இல்லடா, இதுல 75 கோஷ்டி புசல் இருக்கு. காங்கிரஸுக்கு கொடுக்க போற சீட்டே டெபாசிட் போற சீட்டா பார்த்து 15 16 தான் கொடுக்குறேங்கிறாங்க. இதுல 75 பேருக்கு 75 சீட்டுக்கு அவங்க என்னங்க எங்க போவாங்க, அவங்க கொடுத்துருவாங்களா, அவங்க என்ன ஏமாளியா? அப்பவும் பார்த்தாலும் கடைசியா 39 சீட்டு ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. ஒரு சீட்டு கூட திமுக வரல. எந்த கூட்டம் வேணும் அதிமுக வீழ்த்த முடியாது என்னுடைய கருத்து நினைக்கிறேன். இந்த கட்சியில ஏகப்பட்ட உள்பூசல் இருக்கு, தலையீடு அதிகம், கலைஞரை ஒதுக்கி வச்சிட்டாங்க. திமுக நிச்சயமா வெற்றி பெறாது, அவ்வளவுதான் என்னுடைய கருத்தோடு. ஸ்டாலினை முன்னெடுத்து செய்வதால் ஸ்டாலினுடைய குடும்பம் இந்த கட்சியில திமுக தலையிடுவதனால் நிச்சயமா ஆட்சிக்கு வராது. திராவிட முன்னேற்ற கழகத்தையும் காங்கிரஸ்காரர்களையும் நாங்க கூட்டணி வச்சிருக்க பத்தி சமூக வலைதளங்கள்ல எப்படியெல்லாம் பாராட்டுறாங்கன்னு கொஞ்சம் பார். ஏமாத்துறது தான் என் தொழில். நானா யாரையும் தேடி போய் ஏமாத்தல. ஏமாற தயாரா இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன்.
15 கோடி. மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். சந்தோஷமா இருக்கணும்னா என்ன வேணும்? ஒரு பொய் சொல்றோம்னா அதுல உண்மையும் கலந்துருக்கும். முடியுமா முடியாதா? ஈஸியா பணம் சம்பாதிக்க 1000 வழி இருக்கு. அதுல ஒரு வழியை சொல்லித்தரேன், வாங்க. செஸ் விளையாட்டு விளையாடிருக்கியா? அதுல ராஜா எப்பவுமே ஒரு ஸ்டெப் தான் மூவ் பண்ணும். சிப்பாய் கூட சில நேரத்துல 2 ஸ்டெப் மூவ் பண்ணும். இப்ப சொல்லு, ராஜா பவர்ஃபுல்லா சிப்பாய் பவர்ஃபுல்லா? சிப்பாய் தான் பவர்ஃபுல். அப்படி இல்ல, ராஜாவோட வேலை செய்யறது இல்ல. நரண்டா எப்படா இவ்வளவு கச்சிதமா புழுவுற? ஒரு பொய் சொன்னா அதுல உண்மையும் கலந்துருக்கணும். அப்பதான் அது பொய்ன்னு தெரியாது. ஏன்னா இதையா பாராட்டுன்னு சொல்றாங்க? ஆரம்ப காலத்திலிருந்து மக்கள் பாராட்டுறது கோபமா இப்படித்தான். ஆனால் உண்மையிலே மனசார பாராட்டுறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வாக்களிக்க போவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வெற்றி பெற போவது இரட்டைகளை. எங்களுக்கு வெறும் வெத்தலை. பிரிக்க முடியாதது என்னவோ கழகமும் என் குடும்பமும், பிரியக்கூடியது ஸ்டாலினும் அழகிரியும், சேர்ந்தே இருப்பது கழகமும் கழகமும், சேராதிருப்பது நேர்மையும் கழகமும், கேட்கக்கூடியது மத்திய அரசில் பங்கு, கேட்கக்கூடாதது மாநில அரசில் பங்கு, நீங்கள் பார்த்து ரசிப்பது பாராட்டு விழாக்கள், பார்க்காமல் இருப்பது மக்கள் பிரச்சனை, உடனிருந்து கெடுப்பது ஸ்பெக்ட்ரம் ஊழல், மறைமுகமாக உதவுவது மக்கள் மறதி, ஆட்சிக்கு வேண்டியது கூட்டணி நாடகம், பேட்டிக்கு ராம்தாஸ், புலம்பலுக்கு காங்கிரஸ், பதவிக்கு ஸ்டாலின், அதிகாரத்துக்கு அழகிரி, பேராசைக்கு கனிமொழி, பரிதாபத்துக்கு தமிழினம். டேய், அம்மாவுடைய நலத்திட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள நடுத்தர மக்கள், ஏழை எளிய குடும்பங்கள்லாம் போய் உள்ள வீட்டுக்கு வீடு பூந்துருச்சுரா. மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க. அப்படி பலன் அடைஞ்சவங்க என்ன சொல்றாங்கன்னு பாரு. இன்றைக்கி என்னோட குழந்தை இப்போ பிறந்த சர்டிஃபிகேட்டை ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற லெவலில் ஒரு திட்டத்தை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய ஒரு ஜாதி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஈஸியான முறையில் என்னோடய குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டை வாங்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சலுகைகள் செய்கிறாங்க. அம்மா வச்சு தான் வரணும். என் கல்யாணத்துக்காக 25,000 ரூபா பணம் கொடுத்தாங்க. அரக்குனா தாலி கொடுத்தாங்க. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அம்மா எவ்வளோ நல்ல திட்டங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. பிள்ளைங்க படிக்கிறதுக்கு லேப்டாப்லேருந்து எல்லா உதவிகளும் செய்கிறாங்க. மகளிர் குழுவுக்காகவும் நிறைய செய்கிறாங்க. அம்மா மீண்டும் ஆட்சிக்கு வரணும் நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம். அம்மாவுக்கு நன்றி. அண்ணே, இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அம்மா தான் நிரந்தர முதல்வர் அப்படின்னு தெரியுதுண்ணே. டேய், 234 தொகுதியிலைங்க ரெட்டையில தான் ஜெயிக்க போகுது. அம்மா தாண்டா முதலமைச்சரா வர போறாங்க. வாக்காளர் பெருமக்களே, எனக்கு எல்லாமே நீங்கள்தான். உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். எனக்கு தன்னலம் கிடையாது. எல்லாமே உங்கள் நலன்தான், தமிழ்நாட்டின் நலன்தான், தமிழக மக்களின் நலன்தான். தமிழக மக்கள் தான் என் மக்கள். ஏன காஞ்சிபுரம் கூட்டத்துல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீதி விசாரணை நடத்துவோம் அப்படின்னு இந்த அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு. என்ன டேய், அவர் மத்திய மந்திரியா இருந்தப்ப மருத்துவக் கல்லூரிகள் ஆரம்பிக்கிறதுக்கு ஏகப்பட்ட எக்கச்சக்கமான பணத்தை லஞ்சமா வாங்கிக்கிட்டு தப்பா உரிமத்தை வழங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி கேஸை போட்டு இன்னைக்கு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. நானும் பத்திரிகையில படித்தேன். ஒருவேளை அது சம்பந்தமா நீதி விசாரணை ஆரம்பிக்க போறாரோ என்னமோ. இன்னொன்னு இருக்கலாம். அதாவது இவங்க வருவாங்க, அவங்க வருவாங்கன்னு காத்துக்கிட்டே இருந்தார். யாருமே போகல, செய்தி கூட பார்க்கல. ஒருவேளை இவங்கெல்லாம் ஏன் வரல அப்படிங்கிறக்கு நீதி விசாரணை அமைக்க போறாரு என்னமோ. இன்னொன்று சொன்னார், உங்க ஊர் உங்க அன்புமணின்னு. இதில் என்ன தப்பு இருக்கு? இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே நீங்க உங்க ஊர்ல தானே இருக்க போறீங்க, அப்புறம் ஏன் பதறீங்க? அது இருக்கட்டே, நானும் ஒரு மாசமா ஆராய்ச்சி பண்ணி பாக்குறேன், என்னென்னலாம் பண்ணி பாக்குறேன். எனக்கு எதுவுமே புலப்பட மாட்டேங்குறேன். என்னடா? அதாவதுன்னு இந்த குதக்கம் பேசுற கட்சி எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஏன்னு தோத்து போகுது, நம்ம அம்மா கட்சி மட்டும் ஜெயிக்குது. டே, இது என்னன்னு கேட்டா, நான் இதுக்கு ஏன்டா இவ்வளவு ஆராய்ச்சி? இதை தெரிஞ்சுக்கிற ஒரு மாசமா தூக்கம் இல்லாம கிடந்தா. இந்த குதர்க்கம் பேசுற கட்சிகளுக்கெல்லாம் மக்கள் ஓட்டு போடாதனால தோத்து போயிட்டாங்க. இப்ப புரியுதா? ஒரு வரியில தெரிஞ்சுக்கிறத ஏன்டா ஒரு மாசம் தூக்கம் இல்லாம கிடக்குறேன்?
அண்ணே நல்லா புரிஞ்சுக்கிட்டு இப்ப தெரியுதா ஏன் இவங்க எல்லாம் தோத்து போறாங்கன்னு? தெரியுதுண்ணே. அதனாலதான்டா புரட்சி தலைவி அம்மாவை இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் பூரா இதே தெய்வம்னு சொல்லி வாழ்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா என்ன காரணம்? அம்மாவுடைய செயல் திட்டங்கள். இந்த 5 ஆண்டு காலத்துல அம்மா அவர்கள் திட்டங்களை போட்டு ஏழை எளிய மக்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்களுக்கு கேட்டதையும் கொடுத்து கேட்காததையும் கொடுத்து இன்னைக்கு ஏகபோகமாக சுகபோகமாக மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பொற்கால ஆட்சியில். இதை பயனடைஞ்ச மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பாரு. என் பேர் புவனேஸ்வரி. நாங்களாம் வந்து ஏழை எளிய குடும்பத்துலேருந்து சேர்ந்த பெண்கள் வந்து, ஆனால் வந்து இந்த காலேஜ்லேருந்து நிறைய பெண்கள் வந்து ஏழை எளிய குடும்பத்துலேருந்து வந்து அம்மா திட்டத்தின் மூலமாக வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய கிட்டிருக்கு. வெளிநாடு போக முடியுமா அப்படின்னு நாங்கள்லாம் நினச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் அம்மா மூலிமா நாங்கள் வந்து நிறைய பேர் வந்து யூஜியில் நிறைய மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்களோட திறமையை பொருட்படுத்தி அவங்கள வந்து பிஜியில் வந்து வெளிநாட்டில் படிக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து அம்மா ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கு. எங்கள் காலேஜ்லேயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அம்மா திட்டத்தின் மூலமாக வந்து வெளிநாடு சென்று படிச்சுட்டு இருக்காங்க. இந்த திட்டம் வந்து ரொம்ப எது படிக்கவே முடியாது அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கு. இது வந்து இன்னும் நிறைய இந்த திட்டத்தின் மூலமாக வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது நிறைய பயனடைஞ்சிட்டே வந்துட்டுருக்காங்க. கல்வியில் வந்து எல்லாருக்கும் இலவச கல்வி கொடுக்கறதுல முதன்மையான மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. இதுமாதிரி பஸ் பாஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது முதியோர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேலும் வந்து ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து நிலைநாட்டுறதுல இந்த அரசை வந்து எப்போதுமே வந்து முதன்மையான அரசாக தான் இருந்திருக்கு. அதேமாதிரி இப்பயும் இருக்குது. அதனால் மீண்டும் முதலமைச்சராக அவங்களே வரணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறோம். 5 ஆண்டு அம்மாவோட ஆட்சியில் வந்து பெண்களுக்கு எல்லாம் நல்ல பாதுகாப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு படிப்புக்கு தேவையான எல்லா புக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் பசங்களுக்குலாம் செமஸ்டராக பிரித்து எல்லாருக்கும் நல்ல புக் கொடுத்துருக்காங்க. இப்போ மழை வெள்ளத்தில் கூட நிறைய பேருக்கு வந்துட்டு புக்ஸ் எல்லாம் இதுவாக போயிடுச்சு. அதுக்கெல்லாம் புக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் முக்கியமான மார்க் ஷீட்ஸ் எல்லாம் வந்து மழையில் போயிட்டதால இப்போது உடனடியாக கிடைக்கிறதுக்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்க. நல்லா சொல்றாங்க. மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான். தமிழ் மக்கள் என் மக்கள். இது அம்மா. நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே. இது அப்பா மகன். நன்றி நன்றி. நீங்க அப்ப நீங்க அப்ப அவங்க அப்ப மக்கள் அங்க வச்சுட்டு நீங்க 4 பேர் உட்கார்ந்துருந்தா அது எப்படி மக்கள் கூட்டணி? மகத்தான கூட்டணிட்டு இது என்ன இப்படி ஜெகத்தாலம்மா? நல்லா சொல்றாங்க. டீட்டெயில். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அண்ணே, இந்த காங்கிரஸ் பேச்சாளர்கள்லாம் ஒண்ணு கூடி என்ன கூடி என்ன கூடி ஒண்ணு கூடி என்ன கூடி ஒண்ணு கூடி என்ன கூடி அட ஒண்ணு கூடி விவாதம் பண்றாங்களா? கருமர் மாதிரியே மூக்குல குத்தி ரத்தம் வர்ற மாதிரி ஆக்கி போடுவேன். வேண்டாம். என்ன ஒண்ணு கூடி ஒண்ணு கூடி ஒண்ணு கூடின்னு என்ன 10 லட்சம் பேச்சாளர் இருந்தானா காங்கிரஸ்காரன்? வந்ததே 9 பேர். அதுல 9 கோஷ்டி. தனுஷ்கோடி ஆதித்தன், அவர் குமரி இழந்தேன், ஜோதி, ராமச்சந்திரன், இப்படி வசதி படைத்த ஆளுகளாக உட்காந்துக்கிட்டு வசதி படைத்த பேச்சாளராக கூப்பிட்டுக்கிட்டு நீங்கள் எல்லாம் போய் மக்கள்கிட்ட மனசை மாற்றி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படி எப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஓடினானா மாதிரி ஒரு பேச்சாளர் ஓடி போய் ஓடுற பஸ்ஸில் சாக புழைக்க விழுந்து விரட்டி பிடிச்சாந்து கேட்டா ஏயா ஓடுற? பேசிக்கிட்டு தானே இருந்தோம். ஏன் ஓடுறானே? எங்க தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் ஏதாவது ஒரு நல்லது பண்ணியிருந்தா பரவாயில்ல, நான் எதை வச்சு நான் மேடையில் பேசுவேன்? 1974 கச்சத்தீவு எழுதி கொடுத்துட்டீங்க. மீனவரை புரியா போட்டை உடைக்கிறீங்க, வலையை அறுக்கிறீங்க, மீனையும் நீங்களே எடுத்துகிட்டு போயிடுறீங்க. இலங்கை தமிழர்கள் என்ன பண்ணுறீங்க? அப்படியே பறக்க 2-3 லட்சம் பேரை சுட்டுவிட்டீங்க. இலங்கை இராணுவத்திற்கு இங்கே பயிற்சி கொடுக்குறீங்க. மீத்தேன் எரிவாயு திட்டம், கையில் நிறுவனம், இப்படி கொண்டாந்து விவசாயிகளுக்கு தொடர்ந்து துரோகம் பண்ணுறீங்க. இப்படி தொடர்ந்து துரோகம் பண்ணிக்கிட்டு தமிழ்நாட்டில் போய் காங்கிரஸை சொல்லி நான் எப்படிங்க ஓட்டு கேட்பேன்? நான் கொஞ்ச நாளைக்கு உயிரோடு இருக்கணும்னு விரும்புகிறேன். அப்படி மறுபடியும் ஓடி போய் லாரியில் அடிட்டு ஓடி போயிட்டானா? அப்போ வீகமெல்லாம் தோற்றுருமானே. கண்டிப்பாக டெபாசிட் கூட கிடைக்காதரா? தமிழ்நாட்டு மக்கள் அப்படியே ஞாபகம் வச்சுருக்காங்க. இந்த காங்கிரஸ் என்னென்ன துரோகம் பண்ணிச்சுங்கிறத மறக்காமல் வச்சுருக்காங்க. அவங்க எல்லாருமே ரெட்டை இலைக்கு ஓட்டு போட முடிவு வந்துட்டாங்க. ஏண்டா கச்சத்தீவு பிரச்சனைக்கு அம்மா வழக்கு போட்டிருக்காங்க. கச்சத்தீவு எங்களுக்கு வேணும்னு யாராவது சொன்னானா? மீனவர்களுக்கு தினம் லெட்டர் எழுதி தினம் விடுதலை ஆகிட்டே இருக்க அவன் பிடிச்சிக்கிட்டே இருக்கான். இந்த துரோகத்தை குரல் கொடுத்தானா ஏன் மீனவர்களை பிடிக்கிறீங்கன்னு?
மீத்தேன்னு கெயில் நிறுவனத்தெல்லாம் விவசாயிகளை பாதிக்கிற மாதிரி எது வந்தாலும் தமிழக அரசு ஒத்துக்காதுன்னு அடித்து சொல்கிறான். இப்படி யாராவது சொன்னானா? அப்போ தொடர்ந்து நன்மை செய்கிற நம்ம அம்மாவுக்கு ஓட்டு போடுவாங்களா, தொடர்ந்து துரோகம் பண்ணுற காங்கிரஸுக்கு திமுக ஓட்டு போடுவாங்களா? நல்லா யோசிச்சு பாரு. அதனால 234 தொகுதியிலேயே ரெட்டை இலைக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அப்பா தான் முதலமைச்சர். டேய், அம்மாவுடைய நலத்திட்டங்களால் பயனடைஞ்சவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அங்கே பாரு. அம்மாவுக்கு நாங்கள் நல்லா நன்றி சொல்லிக்கிறோம். அம்மா வரணும், இனிமேல் மீண்டும் மீண்டும் அம்மா வரணும். அம்மாவுக்கு நாங்கள் எல்லாமே ஓட்டு போட ஆவலாக இருக்கிறோம். அம்மா வந்து இனிமேல் நல்லா செய்யணும். அம்மா செய்வாங்க, எங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யிருக்காங்க. மிக்சி கொடுத்துருக்காங்க, கிரைண்டர் கொடுத்துருக்காங்க, ஃபேன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே அம்மா தான். அம்மா புண்ணியத்தில் எல்லாமே கிடச்சிருக்கு எங்களுக்கு. அதனால் மீண்டும் அம்மா வரணும்னு நாங்கள் எல்லாம் வேண்டிக்கிறோம். அம்மா வந்தால் இன்னும் நல்லது, எங்களுக்கு நாடும் நல்லா இருக்கும் அம்மா வந்தால். எங்களுக்கு வந்து அம்மா நல்லது செஞ்சுருக்காங்க. என் பொண்ணுக்கு வந்து கல்யாணத்துக்கு 4 கிராம் தங்கம் கொடுத்துருக்குறாங்க. எங்கள் பையனுக்கு வந்து லேப்டாப் கொடுத்துருக்காங்க. அம்மாவால் உதவி நிறைய கிடைக்கிது. அம்மாவுக்கோசம் நாங்கள் எல்லாமே செய்வோம். மறுபடியும் அம்மா தான் வரணும், எப்போவுமே அம்மாவாக தான் முதலமைச்சராகவே இருக்கணும் நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். ஏன்னா இந்த தர்மர் கூட்டணியில் தொகுதி பங்கீடு சுமூகமாக போய்கிட்டு இருக்காமே. ஏண்டா வயிற்றுச்சல் கிளப்பிட்டு? டேய், இங்கேருந்து போகும்போது நல்லா குஷியாக தான் போனாங்க. வைகோ, திருமாவளவன், முத்தரசன், ராமகிருஷ்ணன் இவங்கெல்லாம் இன்னைக்கு தொகுதி பங்கீடு ஒரு வழியாக சரியாக வந்துடும். ஆறாருக்கு எந்தெந்த தொகுதி எந்தெந்த வேட்பாளருங்கிறத முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம பிரச்சாரத்துக்கு வேகமாக கிளம்பிடலாம்னு உள்ளே போனவங்க தான் 3 மணி நேரம் ஆளை காணும். பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. யாருக்குமே தெரியலை. திடீர்னு வைகோ வந்திருக்காரு கதவை தள்ளிக்கிட்டு. துண்டை ஏற்றி போட்டுக்கணும். அவர் எப்பவும் போல் பரபரப்பாக வந்திருக்காரு. அப்போ பத்திரிக்கைக்காரங்களாம் உள்ளே வந்து என்னென்ன முடிஞ்சிருச்சா, உங்களுக்கு எத்தனை தொகுதி, யார் யார் வேட்பாளர்னு கேட்டிருக்காங்க. அவர் ஒன்றுமே பேசாமல் டக்குன்னு எடுத்த துண்டத்தில் அப்படியே வேர்த்து துடைச்சிக்கிட்டு வேனில் ஏறி ஓடி போயிட்டார். அடுத்து முத்தரசன் இவங்களை கேட்டதுக்கும் மௌனமாக போயிட்டாங்க. ராமகிருஷ்ணன் சிரிச்சபடியே போயிட்டார். கடைசியாக திருமாவளவன் வந்தார். திருமாவளவன் வந்து போகும்போதே நினச்சிக்கிட்டு தான் போனார். சரி, இன்றைக்கி ஒரு வழியாக தொகுதி பங்கீடு கரெக்டாக வந்துடும், நம்ம பிரச்சாரங்களுக்கு கிளம்பலாம், யார் யாருக்கு எத்தனை தொகுதி எத்தனை வேட்பாளர் கரெக்ட் பண்ணிக்கலான்னு தான் போனார். ஆனால் அங்கே போனால் நம்ம தருமர் என்ன சொல்லிட்டாராம், ஏப்ரல் 10ஆம் தேதி காலேஜில் நடக்கிற மாநாட்டை மிக பிரமாண்டமாக நடத்தணும், அதுவும் உங்கள் பொறுப்பில் தான் நடத்தணும், உங்கள் தொண்டர்களை தான் வச்சு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரையும் வெளியே அனுப்பிட்டார். என்னடா அது நினச்சிக்கிட்டு அவங்க நினச்சிக்கிட்டு போயிருக்காங்க. என்னய்யா, 4 வரையில நம்ம ஒவ்வொரு கட்சி தலைவர் மாதிரி நடத்தலையே, கூட்டணி தலைவர் மாதிரி கொடுக்குற மரியாதை இல்லையே, எல்லாரும் அடிப்படை உறுப்பினர் மாதிரிலாம் நடத்துகிறாங்க அப்படின்னு லேசாக சஞ்சலப்பட்டுக்கிட்டு வெளியே போனதா சொல்கிறாங்க. ஆனால் ஏப்ரல் 10ஆம் தேதி தான் தெரியும் நம்ம அத்தான் என்ன சொல்ல போகிறாரு. டேய், சமூக வலைதளங்களில் பஞ்சபாண்டவர் அணியை பற்றி என்னென்ன பேசுகிறாங்கன்னு பாரு. நாடாளுமன்ற உறுப்பினரும் இயக்கத்தினுடைய முன்னோடிகளில் ஒருவருமான எனது அருகில் தோழர், எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸே பிடிக்காது. ஐ அம் வெரி ஹாப்பி. ஸ்டார்ட் மியூசிக். கமல விழா மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டுல தமிழ் குடிமகன் என்னை கேட்டார், நீங்க என்ன தலைப்புல பேசுறீங்க? நீங்க அண்ணாங்கிற தலைப்புல பேசுறேன். அழைப்பது வந்தது. வழிமொழி ஒரு 7 பேர்ல என் பேரை போட்டான். 2 நிமிஷத்துல வழிமொழிஞ்சிட்டு போயிடலாம். அதுக்கு நான் கவலைப்படலை. பாத்தியா இப்ப அம்மாவுடைய நலத்திட்டங்களால பயனடைஞ்சவங்க என்ன சொல்றாங்கன்னு பாரு. நம்ம அம்மா வந்து நிறைய இதில் பார்த்துருப்போம். அவங்க நிறைய ஹெல்ப்ஸ் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு. இந்த காலேஜில் வந்து எவ்வளோ நம்ம மகளிர் படிக்கிறோமோ அவங்க எல்லாருமே வந்து அவங்கள ஒரு ரோல் மாடலாக வச்சுக்கணும். அதே போல் நம்மளும் வந்து அவங்களோட ஹெல்ப்ஸ் எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்கள மாதிரியே எல்லாரும் முன்னேறணும். வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் அவங்க ஃபேஸ் பண்ணி எப்படி வராங்கன்ற போல் எல்லா பெண்களும் அவ்வளோ தைரியமாக அவங்கள போலவே இருந்து வாழ்க்கையில் முன்னேறணும். என் பேர் ரஹீமு, நுங்கம்பாக்கத்துலேருந்து வரேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழக மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை செயலாற்றி வருகிறார். குறிப்பாக விலையில்லா மிக்சி கிரைண்டர் ஃபேன் அனைத்து மக்களுக்கும் சேர்ந்திருக்கிறது. மாணவர்களுக்கு விலையில்லா லேப்டாப் தந்திருக்கிறார். மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆட்சி தொடர வேண்டும் என்பதுதான் மக்களோட எண்ணம். இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்னா எங்கள் அம்மா புரட்சி தலைவினால தான் நாங்கள் நல்லா இருக்கோம். வெள்ள நிவாரணத்திலேருந்து தாலி வழங்குறதுலேருந்து எல்லா நலத்திட்டங்களும் அவங்க வளர்ந்தது மாதிரி யாரும் வளரல. 5000 ரூபா வெள்ள நிவாரணம் கொடுத்தாங்கன்னா A to Z மேலே 3ஆவது மாடியிலேருந்து கீழே வரைக்கும் எங்கள் அம்மா கொடுத்தாங்க.
அதை வந்து குறை சொல்கிறதுக்கோ எவனாலையும் அருகதை இல்லை. இனி வரப்போகிறது அம்மா ஆட்சி தான். அண்ணே இன்னைக்கு அதிரடியா நல்ல டீட்டெயில் சொல்லிங்கண்ணே, மக்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குண்ணே. பச்சைக்கால இன்னைக்கு எவ்வளவோ இருக்குடா, நல்லா சொல்றாங்க டீட்டெயிலு. நிகழ்ச்சி மூலியமா இன்னும் பல தகவல்களை உங்களுக்கு சொல்ல போறேன். தவறாம பாருங்க. நன்றி, வணக்கம்.